ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னாரு, ஏமாந்து போய் ஜெயலலிதா மேடத்தை ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கு? ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்குங்க? நம்ம பார்த்துருக்கிறோம்ல, இந்த ரோட்டோரத்தில் கொத்து போராட்டம் எப்படி போடுவாங்க, கொத்து போராட்டம் போட்டு அதில் சில சமயத்தில் முட்டையை ஊற்றி முட்டையெல்லாம் கலந்து ஒரு கொத்து போராட்டம் போட்டிருப்பாங்க, ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தாருன்னா. அதுக்கப்புறம் நம்ம மேடையில் வந்து நான் ரெடி தான் வரவா வரவா அதெல்லாம் பாட முடியாது. ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது, தொட்டப்பட்ட ரோட்டு மேலே முட்டை போராட்டா நான் தொட்டுக்கு ரசிக்கும் தாரா, அதைத்தான் பாடி இருக்க முடியும். ஒரு மனுஷன், ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் பெருந்தன்மையா இருக்கிறாருங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பாடுறது, என்ன வேணாலும் பேசுறது. யாராச்சும் உங்களை பற்றி ஏதாச்சும் பேசினா, இப்போ நான் இந்த சோசியல் மீடியா எதுலேயுமே இல்லை, நான் போகிறதுக்குள்ளே என்ன எல்லா கெட்ட வார்த்தையிலையும் திட்டுவாங்க. சென்னை கெட்ட வார்த்தை, பெரம்பூர் கெட்ட வார்த்தை, மதுரை கெட்ட வார்த்தை, கோயம்புத்தூர் கெட்ட வார்த்தை, நார்த் இந்தியா கெட்ட வார்த்தை, எல்லா இதுலையும். ஏன்னா அவங்க முதலாளியாக நாங்கள் நார்த் இந்தியாவில் டெல்லியில் தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க கிட்ட விசாரித்து நமக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. நம்மளாம் வந்து நான் பெரியாரோட ஆளுங்க இருக்கிறது நம்மளுக்கு கவலையே பட மாட்டோம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.